இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் ஒடுக்கினான், அடிமைப்படுத்தினான், அவர்களை துன்பப்படுத்தினான். அவர்களுடைய கூக்குரல் தேவ சமூகத்தில் எட்டின போது கர்த்தர் நீதி செய்கிறவராய் அந்த இடத்துல இறங்கி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு எடுத்தாரேயானால் இன்றைக்கு உங்களுடைய வீடுகளில், உங்களுடைய குடும்பங்களில், உங்களுடைய பிள்ளைகளில் யாராவது ஒடுக்கிறார்களா? வேலை செய்கிற இடத்துல மேனேஜர் ஒடுக்கிறாங்களா? உங்களுடைய தொழிலில் ஒடுக்கிறார்களா? உங்களுடைய திருமண காரியத்தில் ஒடுக்கப்படுகிறீர்களா? உங்களுடைய வழக்கில் ஒடுக்கிறீர்களா? எனக்கு ஒரு நீதி கிடைக்கலையே, என்னுடைய வழக்கு நாள் கணக்காய் போய் கொண்டிருக்கிறது, நான் ஒடுக்கப்படுகிறேன், மனவேதனைப்படுகிறேன் என்று யாரெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த புலம்பலுக்கு ஆண்டவர் பதில் தரக்கூடிய நாட்கள் வந்தாயிற்று என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே என் இந்த ஒடுக்கத்தில் இருந்து ஒரு விசாலத்தை தாருங்கப்பா, எத்தனை நாட்கள் தான் நான் ஒடுக்கப்பட்டிருப்பேன், எத்தனை நாட்கள் தான் இந்த சத்ருவுக்கு முன்பாக மறைந்து கொண்டு வாழ்வது, நான் வெளியில் வந்து சந்தோஷமாய் சிரித்து பேசி பல நாட்கள் ஆகிறது, என்னுடைய முகத்தில் சிரிப்பையே பார்க்க முடியலையே, உள்ளுக்குள்ளாடி அழுது கொண்டிருக்கக்கூடிய சகோதரியே, சகோதரனை உன்னை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ அநேகருடைய வார்த்தைகளினால நிந்திக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கிறாய் அல்லவோ, வியாதியின் மூலம் நெருக்கப்பட்டு இருக்கிறாய் அல்லவோ, கடன் பாரத்தின் மூலம் அடிமைத்தனப்பட்டு இருக்கிறாய் அல்லவோ, ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்கிறார், உன்னை ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதி செய்கிறவராய் உன் குடும்பத்தில் அவர் உதித்து விட்டார். அந்த தெய்வம் தான் உங்களை பார்த்து சொல்கிறார், என்னுடைய வலதுகர பராக்கிரமம் செய்யும், என்னுடைய வலதுகரம் உங்களை தாங்கும், நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பத்தை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார்.